அதனாலதான் அவள் எருசலேம் நகரத்தாளா என்பதை பார்க்க வேண்டும். தாயை போல பிள்ளை பழமொழி தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நான் யோசிச்சு பார்த்து எவனாவது ஒருத்தன் தகப்பட போன பிள்ளைன்னு சொல்லி வச்சிருக்காளான்னு கேட்டா இல்லை. ஏன் தாயை போல பிள்ளை? அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதர் லாங்குவேஜா, தாய்மொழி. ஏன் தகப்பன் லாங்குவேஜ்னா வச்சு ஒத்து வராதா? மதர் லாங்குவேஜ், தாய்மொழி. ஏன் தகப்பனுக்கு மொழியே இல்லையா? என்னடா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வளரும் பொழுது அவங்க தாய்கிட்ட தான் ஒட்டி வளருகிறார்கள். அந்த குழந்தை உருவாக்குகிற முழு பண்பு யாருகிட்ட இருக்குன்னா தாய்கிட்ட இருக்கு. அந்த குழந்தையை உருவாக்குகிற பண்பு தாயை சேர்ந்தது. அதனாலதான் அங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அது எருசலேம் நகரத்தால் ஆகிய எக்கோலியாளின் மகன். அவள் ஆராதனையும் பரிசுத்த தேவனையும் தேவனை குறித்த காரியங்களையும், தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஒருவனை படைத்தார். இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு ரொம்ப பெரிய கேப்பி தங்களுடைய பிள்ளைகளை குறித்து. என்கிட்ட ஒரு சொல்றேன், என் பிள்ளைய சிங்கம் மாதிரி வளர்த்தீங்க. என் பிள்ளை சிங்கங்க, தனியா போயிட்டு சிங்க மாதிரி அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்லுவார், என் பெண் பிள்ளைகள்லாம் சிங்க மாதிரி அப்படின்னு. தயவு செய்து சொல்றேன், பிள்ளைகளை சிங்கம் மாதிரி வளர்க்காதீங்க, பிள்ளை மாதிரி வளர்க்க. சிங்கம் என்ன செய்யும்? எங்கேயாவது பாஞ்சிரும். பார்க்கறதெல்லாம் என்ன செய்யும்? பாயும். அது அசிங்கமா இருக்கும். நம்ம சிங்கம் மாதிரி பிள்ளை வளர்க்க வேண்டாம், பிள்ளை மாதிரி பிள்ளை வளர்ப்போம். ஏசப்பா பிள்ளை மாதிரி பிள்ளை.